Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ். வாங்க எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதனால் நான் ஒரு ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கிறேன். கடாய் வந்து நல்லா சூடானது. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு சோம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து நல்லா பொரியிற அளவு வெயிட் பண்ணுவோம். கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி அளவெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் 1/2 கிலோ செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடாயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம வேக வைக்கணும். உண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டேட்டோக்கு வந்து மசாலா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி மிக்சர் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பழுத்து நாட்டு தக்காளி 2 பழுத்து நாட்டு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். அப்படி பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2 தக்காளி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து நான் உருளைக்கிழங்கு வேகும்போதே நான் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாலையும் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கரம் மசாலா வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு அந்த இது வேணான்றதுக்காக நான் வந்து சேர்க்கல. இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சாலுமே டிஷ்ஷு வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் சேர்த்து அரைக்கிறதாலும் அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிம்மில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வேக்காடு வந்து வெந்திருக்கும். 1/2 வேக்காட்டுக்கும் மேலேயே இருக்கும். ஒரு 80% இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விடுங்க. அடியிலேருந்து கிளற விடுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து தீயாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டவ்வில் எந்த பர்னர் வந்து கம்மியான மீடியம் ஃப்ளேமில் இருக்குமோ சின்ன பர்னரில் வந்து நீங்கள் வந்து இந்த மசாலா வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் விட்டுக்கிறேன். அப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. ஏன்னா மிளகாத்தூள் அப்புறமா வெங்காயம் தக்காளியில் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறனால கொஞ்சம் கொதிக்கணும் அந்த வாசனை போடணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் சின்ன கிளாஸ் வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வேக வைங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் ஆகி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும். டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு தான் செய்யணும். நம்ம டக்கு டக்குன்னு செய்ய வந்து முடியாது. நல்லா லீவ் டைம்லேயோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம பிட்வீன் இர்ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவும் வந்து எல்லா இடத்துலையும் பரவும் நல்லா ப்ரௌன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நான் வந்து கடாயில் விட்டு எடுத்திருக்கேன். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பராக செய்யலாம். நமக்கு இதில் வந்து பொறுமை மட்டும் இருந்தால் போதும். நம்ம கண்டிப்பாக இந்த சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு தொக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி.